உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரியன் நீச்சம் அடைகிறார். ஒரு 15 ஐப்பசி மாதம் வந்துடுது அப்படின்னாக்கா நவம்பர் 15 தேதி வரையிலுமே கூட 16 தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை. அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம். செவ்வாய் ஒரு வேகம், ஒரு அதிகாரம், ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. அதிரடியாக இறங்கி செய்கிறது, ஸ்பீடப் பண்ணுறது, ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கடாசுவார். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாது? சனி மந்தம், செவ்வாய் வந்து ஸ்பீடு. அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள், அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய, எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான். அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கிரனோ இல்லை செவ்வாய் சுக்கிரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு 50% தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும், ஒரு ஸ்பீடப் இருக்கும், நிதானம் இருக்காது, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ எல்லாரும் ஒரு வேகம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி, 17ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் 25ஆம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம். கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன. அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும். நம்ம பார்த்துட்டு ஒரு 4-5 மாதமாக 5 மாதங்களாக எதுவுமே சரியில்லை. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான். ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள். கூட்டமாக நடக்கும். அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள். நிறைய அன்பர்களுக்கு, நிறைய அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, அல்லதுனா 12 ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவோங்க. அவப்பெயர்கள், நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும். நீங்களும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது சமாளிக்கலாம், போகலாம், வரலான்னு எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க. பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி காலம்புரை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும், இன்றைக்கி நல்ல நாளா அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத. அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு, சூரியன் நீசம் அடைகிறார், அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது, அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்க போது, மனம் மாறுதல்கள் இருக்க போது, வழிபாடுகள் அதிகரிக்கும், தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள். காரணம் என்னென்னா பரிகாரம், பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும்.
அப்போ வழிபாட்டு முறைகள், குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும். அதோட கூட செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிட்டே வந்ததோ, ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிட்டே வருது, சாமி முடிக்க மாட்டேங்குது, அந்த ஒர்க்கெல்லாம் முடியும். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், இல்லை மேரேஜாக இருக்கலாம், சம்திங். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். ஸோ இது போல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம். முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது, கிரக அமைப்பு தான். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நவம்பர் மாதம் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான ஒரு அற்புதமான கால நேரம், நல்லது செய்யக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஒரு கால நேரம். இன்னும் சொல்லப்போனால் சில அற்புதங்கள் நிகழக்கூடிய, அதிசயங்கள் நிகழக்கூடிய மாதம்னு கூட இந்த தனுசு ராசிக்கு நாம் அதை சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, ஒரு சிறப்பு நமக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, ஸோ ஒரு மேஜிக் டூல் உங்கள் கையில், ஒரு மேஜிக் ஸ்டிக் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல் இந்த மாதம் நவம்பர் மாதம் ஒரு மேஜிக் ஸ்டிக் உங்கள் கையில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுடைய பல விஷயங்களுக்கு இவை பதில் சொல்லும். உங்களுடைய பல விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பதில் சொல்லும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மெயினாக காரிய தடைகள், செயல் தடைகள் விலகும். காரிய தடைகள் விலகும். நிறைய முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும். குறிப்பாக லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு 3 மாதத்தில் அல்லது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே கூட, ஏப்ரல் மாதத்தில் ஒரு 20% தனுசு ராசி அன்பர்கள், ஜூன் மாதத்தில் ஒரு 40%, 40% தனுசு ராசி அன்பர்கள். அப்போ டோட்டலாக 60% தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள், அதே சமயத்தில் ஜாப் ரிலேட்டடாக ஜாப் லாஸ் ஆகிறது, சேஞ்சஸ்ஸு, இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ட்ரபுள்ஸ், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். எப்போது? ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள், ஸோ வேலை வாய்ப்போ, வருமானமோ, தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் அந்த மாதிரி ஏமாற்றங்கள் அல்லது ஏற்ற இறக்கங்கள், அப் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது இருந்திருக்குமே ஆனால், அல்லது ஒரு ஸ்டேபிளாக இல்லை சாமி, ஜாபோ இன்கம் ஆகட்டும், ஒரு ஸ்டேபிளாக இல்லை, பிஸ்னஸ் ஆகட்டும் ஸ்டேபிளாக இல்லை, மெயினாக இன்கம் ஸ்டேபிளாக இல்லை, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ரெண்டாவது செக்யூர், அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். செக்யூர் ஸ்டேபிளாக இல்லை. ஒரு ஸ்டடியான ஒரு மன தைரியத்தோடு நமக்கு வேலை இருக்குப்பா, நமக்கு மாதம் வருமானம் வந்துடும், நமக்கு தொழில் இருக்குது, தொழில் நம்மளை காப்பாற்றும், அந்த ஸ்டெபிலிட்டி அது நமக்கு இல்லாமல் இருக்குது சாமி, தைரியம் இல்லாமல் இருக்குது. காரணம் சுச்சுவேஷன்ஸ் டைம் அவுட் அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ்லேயோ இல்லை ஜாப்லேயோ சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இதனால் ஃபியர்னஸ் அதிகமாகிறது, ட்ரபுள்ஸு, டிப்ரெஷன்ஸு, கன்ஃபியூஷன்ஸு இதெல்லாம் அதிகரிக்குமே. ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு அமைகிறது. உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகக்கூடிய, எல்லாம் ஒரு நல்ல கிளியர் சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலம் அற்புதமான கால நேரம், நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. உண்மையான கால அமைப்புகள். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய சூரியன் சிறப்பு அம்சம்.
9ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் அமைகிறார், லாபஸ்தானத்தில் அமைகிறார். அப்போது பாக்யாதிபதி லாபஸ்தானம் வருவது என்பது லாபம் அதிகரிக்கும், செய்தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எப்பவுமே நாம் இல்லாமல் ஒரு பூஜையை அவங்க செய்யவே மாட்டாங்க. ஒரு ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் பெரிய அளவில் அவங்க செய்யக்கூடியவங்க. எங்கே அவங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மகிட்ட ஒரு ஃபஸ்ட்டு நம்மகிட்ட தான் ஒரு கால் பண்ணி பேசுவாங்க. சாமி இந்த இடத்துல ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆசீர்வாதங்க நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு கன்சல்ட்டிங் வைப்பாங்க, விசிட்டு, டைரக்ட் விசிட் இருக்கும். அதே போல் ப்ரமோஷன்ஸ் சமயத்தில், அது லான்ச்சிங் சமயத்தில் ஒரு பூஜை போடாமல், அந்த சைட்டில் வச்சு பூஜை போடாமல் நம்ம அனுமதி இல்லாமல் செய்யவே மாட்டாங்க. அதுவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவங்க கடுமையான காலகட்டமாக இருந்தாலுமே கூட அதே போல் தான் அவங்களுடைய மருமகன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பொண்ணு கொடுத்துருக்காரு. பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க திருப்பூரில் இருக்கிறாங்க. பட் எல்லாமே பெரிய அளவில் பண்ணுறாங்க. அதாவது கார்ப்பரேட் மாதிரி எடுத்து பண்ணுறாங்க. அப்போ நம்ம பூஜை இல்லாமல் அவங்க லான்ச்சிங்கே இருக்காது. அப்போ அந்த மாதிரி கடுமையான காலகட்டங்களில் கூட நம்மளுடைய கைராசி, நம்மளுடைய ஒரு நல்ல ஆசி, வாராகியுடைய ஆசீர்வாதம், அடுத்தடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதை போல் உங்களுடைய தொழிலும் சிறப்படையும். அப்போ நீங்கள் அதுதான் உங்களுடைய வருமானமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப அமைப்புகளாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம் ட்ரபிள்ஸாக இருக்கலாம். மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரக்கூடியது, லவ்வர்ஸ்குள்ளே வரக்கூடியது. ரெண்டாவது அந்த லாங் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப், அதில் வரக்கூடிய ட்ரபிள்ஸு. இரண்டாவது மனைவி, வீட்டுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, வருமானமோ, தொழிலோ, குடும்பமோ, உறவுகளோ, இதில் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, அவை இந்த நவம்பர் மாதம் சரியாகும். அதெல்லாம் சரி பண்ண முடியும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போலத்தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். மெயினாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. போன வாரம் கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டு, என்ன சொல்கிறாங்க, அக்கா தங்க 3 பேர், ஒரே பையன், தம்பிக்கு எதுவுமே கொடுக்காம 3 சிஸ்டரும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடுறாங்க. அவர் ஊர்லேருந்து வராரு, பார்த்தா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு, எந்த சொத்துமே இல்லை. இவர் தையமொழியும் குதிக்கிறார், எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி என் கையெழுத்து இல்லாமல் எப்படி போவீங்கன்னு. தம்பியே இல்லை, 3 பசங்கன்னு சொல்லி வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அலைஞ்சிட்ருக்காரு. இன்னும் ஒரு மாதம்தான் இங்கே இருக்க முடியும், திரும்பி அவர் ஊருக்கு போய் ஆகணும். அப்போ இந்த மாதிரியான இடியாப்ப சிக்கல்கள் கூட வாராகி நினைத்தால் எளிமையாக முடித்து வைப்பாள். அப்போ தனுசு ராசி என்பர்களை உங்களை மாதிரி எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும், நிறைய இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணி நடக்கலைன்னு சொன்னாலும், வாராகி நினைத்தால் எளிமையாக முடியும். அப்போ கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. இந்த நவம்பர் மாதம் அற்புதமான மாதம். அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும், திருமணங்கள் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக 2வது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள், செகண்ட் மேரேஜஸ் வேணுமா, நிறைய வாராகி சொல்லுவா அவங்களுக்கு என்ன மாப்பிள்ளை, யார் மாப்பிள்ளை, என்ன ஊருன்னு சொல்லிட்டு. அம்பாள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு செய்வீர்களே ஆனால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், நல்லதே நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.